ஹாய். நாங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கத்திரி செடி வச்சுருந்தோங்க. அது வருமா வராதாங்கிற ஒரு டவுட்லேயே இருந்தோம். ஆனால் இந்த மலைக்கு பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ பூ வச்சுருந்ததுன்னு. சரி அப்படியே அதில் இருக்கிற களைச்செடியெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சரி அது கொஞ்சம் அப்படியே எருவும் வச்சிடலாம், அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு எருவு கொஞ்சம் இருந்ததுங்க. அதை போய் அள்ளிட்டு வரதுக்கு போயாச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு ஃப்ரூட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த ஃப்ரூட்டோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் எருவள்ளிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. நடுவுலையே நம்ம சாய் பாருங்கள் பாப்பாவோட சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு ரொம்ப ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எருவை பார்த்தா நல்லாவே மக்கி இருந்ததுங்க. செடிக்கு போடுறதுக்கு நல்லா தகுந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே எல்லா செடிக்கும் கத்திரி செடி பீக்கஞ்செடி எல்லாம் அங்கே இருந்ததுங்க. அப்படியே எல்லா செடிக்கும் வச்சு விட்டாச்சுங்க. எருவு வச்சு விட்டு தண்ணி விடலையா அப்படின்னு யோசிப்பீங்க. தண்ணி தேவையில்லைங்க. இங்கே நிறைய மழை வந்துகிட்டே தான் இருக்குது, அப்பப்போ தூறிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்துட்டு தண்ணி விடுற வேலையும் இல்லைங்க. தென் ஃபைனலி நம்ம எருவெல்லாம் போட்டுட்டு இப்படி தாங்க இருந்துச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்னடா வேலை செஞ்சிருக்கோம் டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் பண்ணுற வேலையை பாருங்கள். போட்டு பார்த்தா பாப்பாவுக்கு விழவே இல்லை. கடைசியாக ஒன்று போட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தா. இந்த ஃப்ரூட் தாங்க. இது பேர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.